ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்னி ஃப்ளவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் போடுறது மூலயமா நீங்கள் கண்டிஷ்னரே யூஸ் பண்ண தேவையில்ல. ப்ளஸ் இதுலேயே உங்களுக்கு அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும். இது முடியை கருப்பாகக்கூடிய சக்தியும் இதில் இருக்குது. இந்த ஹேர் பேக் போட்டு முடி நல்ல கண்டிஷ்னராகவும் இருக்கும். பாருங்களேன், செம்பருத்தி பூவில் உள்ள அதே வழுவழுப்பு தன்மை இந்த கீரைனே இருக்குது. இந்த கீரை என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை அதாவது இந்த கீரையை இந்த கீரையை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, முடக்கற்றான், அந்த கீரையோடைய அந்த கீரை தான். அதை நான் தண்ணி விட்டு அழகாக அரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம தலையில் ஹேர் மாஸ்க்காக போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடா, இந்த ஒரு ஹேர் பேக் போதும் உங்கள் முடி லாங் லாஸ்டிங்காக வளரும். காடு மாரி வளருங்க, அடர்த்தியாக இருக்கும். இது முக்கியமாக அடர்த்தியாக்கும், முடியை கருப்பாக்கும். எப்படியாவது இந்த ஹேர் கலர் பார்த்திங்கன்னா சம்பட்டையாக இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் முடியை கருப்பாக்கி வேரை ஸ்ட்ராங்காக வலுவாக்கும். பாப்பாவுக்கு முடி நீட்டாக இருக்கும், பட் அடர்த்தி இருக்காது. எனக்கு முடி கம்மியாக இருக்கும், ஆனால் அடர்த்தியாக இருக்கும். வாங்க, பாப்பாவுக்கு இந்த ஹேர் மாஸ்க்கை தான் போட்டுட்டு நானும் போட்டுக்க போகிறேன். வாங்க போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை போட்டுடலாம் தலையில். இப்போ பாருங்கள், பாப்பா ஹேர் அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்க மாதிரியே சம்பட்டையாக இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம இந்த முடியில் தான் இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம இப்போ இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். இதை தொடர்ந்து பயன்படுத்துறது மூலயமா இந்த சம்பட்டை கிளியர் ஆகிடும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ளாக்ஸ் ஜெல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளாக்ஸ் ஜெல் மாதிரி பாருங்க. இது குளிர்ச்சி கூட. குழந்தைங்களுக்கு ஹீட் இருக்கும்போது தள்ளிப்போம். ரொம்ப குளிர்ச்சி கிடையாது, அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க்லாம் புதுசு, அதனால தான் காது உள்ள கையுள்ளலாம் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. காதுக்குள்ளெல்லாம் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒன்றும் அந்த மாதிரி ஹேர் பேக் குறைச்சிக்கலாம். என்ன இது தானே ஹேர் பேக் அவ்வளோதான். ஹேர் பேக் எடுத்துக்கலாம். இது எப்படி நீ வீடியோட அம்மா செய்யலாம். இதை பொடியா இது எடுத்துக்கோங்க. அம்மா இதை பொடியாம்மா. ஏன்டா கனகாம்பர பூவெல்லாம் பறிச்சுட்டு நாளைக்கு வீட்டுக்கு பறிச்சுட்டு வச்சுக்கலாம். இதுங்கம்மா இப்படியாம்மா? அது எடுத்துட்டு தான் இருக்கு. குழம்பு ரெடி. இதை அப்படியே இறக்கி இங்கே வச்சிடலாம். அடுத்தது சாதம். இது ஆட்டாது. சாதம் வச்சிட்டியா? காட்டு, கிட்ட வா.
ஓகே, சாதம் இப்போ வந்து சாதம் வடிச்சிடலாமா? அவ்வளோதான், சாதம் ரெடி. ஸ்டார்ட் பண்ணியாச்சா? வான சிங்காரை கொஞ்சம் தான் நான் போய் இது பொறி அதான் வர அது அப்படியே கூட சாப்பிட்லாம்டா. பழுத்த பிறகு தான் பார்ப்பேன். சும்மா இது அந்த டிஷ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் முன்னாடி எவ்வளோ வச்சிங்களோ நீ வீடியோடா சொல்கிறோம். இதுதான் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள வந்து முட்டை சொல்லி விளாடுவோம். நானும் தக்காளின்னு சொல்லுவாங்க. நானும் நானும் அதிக்கிறேனே. இந்த ஒரு இதாங்க. ஐயோ முட்டை, இது முட்டை இங்கே பார்த்தீங்களா? 3 இதாகிடுச்சு. இப்போ நம்ம இது இன்னும் முட்டையாக வச்சுக்கலாம். 4 முட்டை இருக்கு. இங்கே பாருங்க, பிரிச்ச உடனே முட்டை வந்துச்சு. இப்போ நம்ம முட்டை நார்மல் முட்டை இல்லை, இப்போ ஓட மேலே உடச்சா அப்படியே முட்டை வந்துடும். அதே மாதிரி இந்த மேலே இருக்க தோலை வச்சு அப்படியே முட்டை வந்துச்சு. ஆமாம், அச்சோ ஒன்று கீழே வந்துச்சு. இதே வந்துச்சுப்பா. இங்கே வாங்க முட்டை. முட்டை இங்கே பார்த்தீங்களா? முட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த இதில் நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வந்து இந்த மக்கில் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். ஓகே, உனக்கு ஒரு வீடியோ இங்கே வந்து பா. யார் கல்யாண வேணாம், நான் அங்கேயே வரேன். இங்கே பாருங்களேன், வெங்காயம் 2 சைடும் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கும் பா. செம்ம கலர் பார்த்துருக்கும். இதை விட இந்த கலர் தான் ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர். தண்ணி வாட்டத்தில் இருக்கிறதால